ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான பதிவு. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. போன எலெக்ஷனுக்கு ஃபார்ம் எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன்ட்டாங்க. ஓட்டு லிஸ்ட்டில் எங்கள் வீட்டுக்கார் பேர் என் பேர் இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் வச்சுருக்கோம். ஓட்டு லிஸ்ட்டு நான் கேட்குறேன், ஃபார்ம் எழுதி கொடுத்தா தான் தருவோம் அப்படின்னாங்க. ஃபார்ம் கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்க போன எலெக்ஷனை. அப்போ அப்படி தான், ஃபார்ம் இல்லைம்மா, ஃபார்ம் தீர்ந்துச்சு அப்படின்ட்டாங்க. சரிங்களா? நாங்கள் போய் கேட்குறோம், ஃபார்ம் தீர்ந்துருச்சு, உங்களுக்கு ஃபார்ம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தரோம். அப்போ வாங்க, நாங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. சரி, நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்குறோம், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரில் 4-5 ட்ரிப்பு போயிட்டேன். நான் போனேன், எங்கள் வீட்டுக்காரர் போனார், ஃபார்ம் இன்னும் வரலன்னே சாதிச்சிட்டாங்க. சரி, ஃபார்ம் வரல, ஓட்டு ஐடியும் ஆதார் கார்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நேற்று நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். இல்லை, நீங்கள் ஃபார்ம் எழுதி போட்டவங்களுக்கு தான் நாங்கள் ஸ்லிப்பு கொடுப்போம், ஃபார்ம் எழுதுறதுக்கு நாங்கள் ஸ்லிப்பு தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆதார் கார்டு ஓட்டு ஐடி இருந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்கிட்ட போனோம். இல்லை, ஃபார்ம் எழுதுனா தான் நாங்கள் ஸ்லிப்பு தருவோம், ஸ்லிப் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எதுக்கு இப்படி அநியாயம் பண்ணுறாங்க? ஆளை பார்த்த மாதிரி ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஆளை பார்த்த மாதிரி ஓட்டு ஐடி ஸ்லிப் கொடுக்குறாங்க. இதில் எந்த ஒரு சட்டம் இதெல்லாம்? சட்டத்தில் அப்படி தான் இருக்கா? சொல்லுங்கள். 2 ஓட்டு வேஸ்ட் ஆச்சா? நேற்று நாங்கள் 2 ஓட்டு நாங்கள் போடலை, எங்கள் வீட்டுக்காரரும் போடலை, நானும் போடலை. ஏன் அப்படி இருக்கீங்க? ஓட்டு போடுறத கூட இப்படி ஆளை பார்த்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லிப் தருவீங்களா? ஆளை பார்த்த மாதிரி தான் ஃபார்ம் தருவீங்களா? ரொம்ப அநியாயம் இல்லை? சொல்லுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கிறப்போ நல்லா நாங்களாம் ஓட்டு போட்டோம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ ஓட்டு போட்டோம். ஏன் போன எலெக்ஷன் வரையும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஏன் இப்படி ப்ராடு பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கிறது இப்படி கூட அடிக்கலாமா? ஆளை பார்த்த மாதிரி பாம்பு தராங்க, ஆளை பார்த்தவன் நம்ம சிரிப்பு தராங்க. என்ன அப்படி? இன்னும் நான் மாமச்சன்னா அங்காளி பங்காளியா? எங்கள் ஓட்டு போடக்கூடாது, இவங்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, இவங்களை வாழ வைக்கிறது பொறாமத்தனம் பண்ணுறக்கு கவர்மெண்ட் சட்டம் எதுக்கு இருக்குது? ஓட்டு ஐடியை எதுக்கு எழுதுகிறோம்? ஓட்டு போடுறதுக்காக தான் எழுதுகிறோம். அதில் ஃபார்ம் இல்லை, ஃபார்ம் தீர்ந்துருச்சு, ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு நேற்று 2 ஓட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கு நஷ்டம் சொல்லுங்கள்? யாருக்கு நஷ்டம்? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க? இதெல்லாம் கவர்மெண்டெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்களா? ஃபார்மு கொடுக்கணுன்னா எல்லா ஓட்டு ஐடிக்கும் எல்லாத்துக்கும் ஃபார்ம் வரும், வராமனு போகாது. அது ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் ஓட்டு ஃபார்மும் கொடுக்கணும், ஸ்லிப்பும் கொடுக்கணும், அப்போ தான் ஓட்டு போட முடியும். ஸ்லிப் இல்லாட்டி பரவாயில்ல, ஆதார் கார்டு ஓட்டு ஐடி இருந்தால் ஓட்டு போடலான்னு எல்லாமே சொல்கிறாங்க. இத்தனைக்கு நான் 3 பக்கம் இத்தனை விசாரிச்சுட்டு தான் நாங்கள் போனோம். ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க மக்களை. எதுக்கு இப்படிலாம் அநியாயம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? 2 ஓட்டு வேஸ்ட் ஆச்சா நேற்று எங்களுக்கு? நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டும் என் ஓட்டும் நேற்று நான் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரல. காரணம் எங்கள் தப்பு எங்கள் மேலே கிடையாது, அவங்க மேலே தான் தப்பு. புரியுதுங்களா? என்னங்க இதெல்லாம் சமுதாயம்? என்னங்க இது நாடு இதுன்னு உலகம்? என்ன அநியாயம் அக்குறம் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து சட்டத்தில் யாருமே கேட்குறது இல்லையா சொல்லுங்கள்? என்ன இது? ஆளை பார்த்த மாதிரி ஓட்டு ஸ்லிப் தராங்க, ஆளை பார்த்த மாதிரி ஃபார்ம் தராங்க. போய் கேட்டால் லொல்ல தீர்ந்துருச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் தான் போட முடியும், அடுத்த லட்சம் தான் போட முடியும், 6 மாதம் கழிச்சு வரும், அப்போ போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க இதெல்லாம் அநியாயமாக இருக்குது? 2 ஓட்டு வேஸ்ட்டாக போச்சா? சிந்திக்கணும். ஓட்டு நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வரணும், எல்லா மக்களும் நம்மளுக்கு கரெக்டாக ஓட்டு போடணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? கரெக்டான பாதையில் வரணும், கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் ஃபார்ம் தரணும். ஓட்டு ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லா ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அப்புறம் என்ன, எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது, கேவலமாக திட்டிடலான்னு தோணுது. எதுக்கு இப்படிலாம் அநியாயம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? இப்போ எங்களது நேற்று 2 ஓட்டு வேஸ்ட்டு, நாங்கள் போடலை.
நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேவலமாக பேசிட்டு போகிறாங்க. ஓட்டு போடுற இடத்துல கேவலமாக பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து இவங்க ஃபார்ம் கொடுக்கல, ஸ்லிப்பு கொடுக்கல. எதிர் தான் ஒரு மனுஷனை தோற்கடிக்குது, எதிர் தான் உனக்கு மனுஷனை பழி வாங்கன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? என்ன ஜென்மங்களாக இருப்பாங்க. சி, ஆளை பார்த்த மாதிரி பண்ணுறது, ஆளை பார்த்த மாதிரி செய்கிறது, என்னங்க மனித ஜாதி? இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. மொத்தத்தில் இந்த மாதிரி பன்னாடு பண்ணுறாங்கல்ல, இந்த ரேஷனுக்கு பன்னாடு பண்ணுறாங்க, அடுத்த ரேஷனுக்கு அவங்களே இருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஏன் நாமளே இருப்போமேன்னு தெரியல. நம்மளுடைய சாவு நம்ம கையில் கிடையாது, ஆண்டவ கையில். அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் கேவலமான வேலையில் பண்ணாதீங்க தயவுசெய்து. அடுத்த 6 மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வருது, அதுலேயாவது கரெக்டாக நடந்துக்குங்க. புரியுதா? மக்களை இதில் தான் ஏமாத்துற ஒரு விவஸ்தை இல்லையா? இதில் மேலிடத்துல இருக்கிறவங்க கரெக்டாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்க அல்லக்காய் நொல்லக்காய் நொட்டைக்காய் எல்லாம் கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. இல்லை முன்னாடி நின்று வாங்கி தின்னுக்கிறாங்க, மற்றவங்க வயிற்றில் அடிக்கிறாங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்?